ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மிதுனலக்ன நண்பர்களுக்கு வார பலனாக 7 நாட்களுக்கான பலன், மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கான பலன். மிதுன லக்னத்திற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால், 4ஆம் இடத்துல கேது இருக்காரு, 9ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், செவ்வாய், 10ஆம் இடத்துல மீனத்துல சூரியன், புதன், ராகு, 11ஆம் இடத்துல குரு. கிரக நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது சனிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஃபுல்லா நடக்குது, மாலை 4:05 வரைக்கும். அப்ப மிதுனத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் போறாரு. 12ஆம் இடத்துல செலவு, தூக்கம், வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்ப சந்திரன் அந்த சுயபலத்துல 12ல இருக்கிறதுனால சுப செலவுகள் இன்னைக்கு நடக்கும். மகிழ்ச்சியான ஒரு செலவுகளாக அது கருதப்படும். வேலையில அன்னைக்கு நன்மைகள் நடக்கும். இப்ப வெளிநாட்டு வேலை இருக்கீங்க, அதே போல வேலை சார்ந்த மாறுதல் எதிர்பார்த்துருக்கீங்க, வேலைக்கு புதுசாக அப்ளை பண்ணி கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. அதனால வெளிநாட்டு பணி மற்றும் வேலை சார்ந்த விஷயம், அது மருத்துவம், இந்த மாதிரி துறையா இருந்தாலும், ஆடைகள், உணவு தயாரித்தல், இந்த மாதிரி துறைகளா இருந்தாலும் நல்லா இருக்கும். விவசாயத்துக்கும் நீர்நிலை பொருட்களுக்கும் இது பொருந்தும். மறுநாள் மார்ச் 17ஆம் தேதி மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் சொந்த நட்சத்திரத்துல அவிட்டத்துல இருக்கார் இல்லையா, அதனால நமக்கு சூழல்கள் நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தருக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கணும். ஒரு திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த திறமைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகள் வரக்கூடிய நாள் தான் இந்த நாள். மாலை 4:46 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில அந்த வாய்ப்பை பயன்படுத்துவீங்க. ஒரு சொந்த பந்தம், உறவுகள் சார்ந்த விஷயம், கோவில் காரியம், குலதெய்வ காரியம், முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே ஒரு தெய்வீக அனுகூலத்துக்கும் நல்ல நாளாக இது அமைகிறது. மார்ச் 18ஆம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:46 தொடங்கினது. திங்கட்கிழமை மார்ச் 18 6:10 வரைக்கும் இருக்கு சாயந்தரம். இப்ப நம்மளுடைய லக்னத்துலதான் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. லக்னத்திலே சந்திரன் போகுது. 9ஆம் வீட்டுல சனியும் சுக்கிரனும் இந்த ராகு நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த சனி சுக்கிரன் பலனை இன்னைக்கு நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப ஒரு வாய்ப்புகள் பெறுகிறது, மார்க்கெட்டிங் பண்றது, வெளி ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள், ட்ரஸ்ட்டு, நம்ம டிரான்ஸ்போர்ட்டு, இதுக்கெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, பெர்ஃப்யூம் சம்மந்தப்பட்டது, ஆடைகள் சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். அப்படியே ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்தா, புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் ராகு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்து நமக்கு பிரம்மாண்டத்தை உருவாக்குவார். மார்ச் 19ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு லாபஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ மனசுல அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். தன்னாலேயே நினைச்சபடி சூழல்கள் அமையும் போது நமக்கு தெய்வாதீனமாக அமைந்திருக்க அப்படின்னு சந்தோஷப்படுவோம். அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும். இப்போ திருமண வரன் பார்க்கறது, வீட்டுக்கான சுபகாரியங்கள், இது மாதிரியான உறவு சார்ந்த நிகழ்வுகளுக்கு இந்த நட்சத்திரமும் மிகப்பெரிய பலம். மார்க்கெட்டிங் பண்றவங்க, பேங்கிங் செக்டர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு. ஐடி லைன்ல இருக்கவங்களுக்கும் வளர்ச்சி நன்றாகும். மார்ச் 20ஆம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திரன் பெயர். அப்ப அந்த கடகராசிக்கு 8ஆம் இடமான கும்பராசியில தான் சனி பகவான் இருக்காருங்க. மேல இந்த 2ஆம் இடம் அங்க அடிபட்டு போகுது. அப்ப என்னன்னா, இன்னைக்கு உறவு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. ஒரு பொருள் சேர்க்கை, ஒரு புதிய பொருளாதார சம்பந்தப்பட்ட உற்பத்தி சார்ந்த துறையில ஈடுபடுறதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அல்லது புது நபர்களை சந்திக்கிறது பண்ணிக்கலாம். உறவுகள் சார்ந்த காரியங்களை இன்னைக்கு முன்னெடுக்கலாம். வரன் பார்க்கறது, குழந்தைகள் படிப்பு, குதூகலம்,
நம்மளுடைய உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டோம். மார்ச் 21 வியாழக்கிழமை. இது வந்து ஆயிலி நட்சத்திரம். கடகராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். இப்ப புதனும் ராகுவும் நமக்கு லாபஸ்தானத்துல இருக்காங்க. அப்ப இந்த நாள் வந்து நமக்கு ஒரு பெரிய பக்க பலத்தை கொடுக்கும், தொழில் பலத்தை கொடுக்கும், பணவரவை கொடுக்கும், பெரிய உத்தியோக மாற்றங்கள், உத்தியோகத்துல எதிர்பார்த்த அங்கீகாரம், ப்ரமோஷன், வளர்ச்சி இதெல்லாம் கூட நமக்கு எதிர்பார்க்கும். புதன் வந்து நமக்கு வலுத்து இருக்காரு, அதனால லக்னாதிபதி. அதனால நம்ம நினைச்சபடி நமக்கு ஒரு அங்கீகாரம், நினைச்சபடி நமக்கெல்லாம் வந்து சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதே போல நம்மளுடைய திறமைகள் பல பேர் அறியறதுக்கு இதெல்லாம் இந்த நட்சத்திர நாட்கள்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். கடைசி நாள் மார்ச் 22 வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம். 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சிம்ம ராசியான 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு கடகராசியில இருந்து. கேதுனுடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். கேது வந்து நமக்கு 4ஆம் வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்க. அதனால வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, உறவினர்கள் வருகை, உற்பத்தி சார்ந்த தொழில், வேலை, இதுல எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற கேது நமக்கு தொழில் பலத்தை பெருக்குவார், தொழில் ஸ்தானத்தை உயர்த்துவார். அதே போல உறவினர்கள் வகையில அது தாயாராக இருந்தாலும் கூட சின்ன சின்ன கலகங்கள், குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. இந்த முணுமுணுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, புறம் பேசுறது, வதந்தி பேசுறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கேதுனுடைய சமாச்சாரம். அப்படியான சில உறவு சார்ந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடும். பொருளாதார சாதகமா இருக்கு, பொருளாதாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இன்றைய நாள் நல்ல நாளாக அமைகிறது. இப்படி இந்த 7 நாட்கள்ல நட்சத்திர ரீதியாக நம்ம பார்த்துட்டோம். ஆனா நமது ஜனன ஜாதகத்துல இன்னும் துல்லியமா கணிக்கிற முறை இருக்கு. பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நமது ஜனன ஜாதகத்தை கணிச்சு 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு இந்த 12 பாவ உபநட்சத்திரங்கள் மூலமாக கொடுப்பினைங்கிறது எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்கு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆரோக்கியம் எப்படி இருக்கு, ஆயுள் எப்படி இருக்கு, இடம் பொருள் சேர்க்கை எப்படி இருக்கு, இதெல்லாம் தனித்தனியா கொடுப்பினை பார்க்கும். அப்ப அந்த உபநட்சத்திரத்துல கண்டுபிடிக்காம நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது அது 50% ரிசல்ட் கூட கிடைக்காது. அதனால இந்த சிஸ்டத்துல நீங்க உங்க ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டு இப்படி நடக்கக்கூடிய கோச்சார பலன்களையும் இப்ப நம்ம சொல்ற நட்சத்திர ரீதியான பலன்களையும் உங்க ஜனன ஜாதகப்படி பொருத்தி பார்த்து அது நல்ல நட்சத்திரமா கெட்ட நட்சத்திரமா என்றெல்லாம் தெரிந்து பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.